இருண்ட ஒரு இரவில் நம்பிக்கையற்று போன ஒரு பக்தன் தன் கவலைகளை முருகப்பெருமானிடம் கொட்டினான். ஒவ்வொரு நாளும் அவன் கண்டது தோல்வியையும் கதவடைப்புகளையும் மட்டுமே. இன்னும் எத்தனை நாள் தான் இந்த போராட்டம்? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமலே வாழ்றது நரகமாயிருக்கு. அவனின் கண்ணீரில் கரைந்து ஒரு பிரகாசமான ஒளியாக முருகப்பெருமான் காட்சியளித்தார். பக்தனின் தைரியத்தை சோதிக்கும் விதமாக அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார். எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயா? அதை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு இருக்கிறதா என்று கேட்டார். இருக்கிறது முருகா. என் கஷ்டங்கள் எப்போது தீரும் என்று தெரிந்தால் அதை எதிர்கொள்ளும் துணிவு எனக்கு வரும். காட்டுங்கள் முருகா. அவனுக்கு தன் எதிர்காலம் காட்சிப்படுத்தப்பட்டது. முதலில் துயரங்களும் பிறகு வெற்றியும் வந்தன. என் வாழ்க்கையில இன்னும் அத்தனை கஷ்டங்கள் தெரிகிறது. ஆனால் போக போக எல்லாமே மாறுவது போல் இருக்கிறதே. அப்போ கடைசியில் நீங்களே வந்து என் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி விடுவீர்களா முருகா? இல்லை, நான் உன் கஷ்டங்களை மட்டும் தீர்க்கப் போவதில்லை. அந்த கஷ்டங்களை வெல்லும் பலத்தை உனக்கு தரப்போகிறேன். நீ இத்தனை நாளாக அனுபவித்த துன்பம் உன் தலையெழுத்தில் எழுதப்பட்டதே. காரணமின்றி அது வரவில்லை. அதற்கு முடிவதற்கான காலம் இருந்தது. ஆனால் நீ என்னை அழைத்த அந்த நொடியில் உன் பலவீனம் முடிந்தது. நான் இருக்கிறேன் என்று நீ நம்பும்போது விதி உன்னிடம் அதிகாரம் செலுத்தாது. இனி நடப்பது சோதனை அல்ல, என் தீர்ப்பு. பயத்தை எரிந்துவிட்டு புறப்படு. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் வேல் உனக்கு துணையாக நிற்கும். நீ துணிந்து நின்றால் உன் விதியை மாற்றும் வலிமை உன் கைகளிலேயே பிறக்கும். நான் உன் பின்னால் அல்ல, உனக்குள்ளேயே இருக்கிறேன்.